வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த நிகழ்ச்சி ஸ்பாட்லைட்டுக்காக விஜய் ஒரு பவர்ஃபுல் லீடரா மாறிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். 1000 சர்ச்சைகளுக்கு அப்புறமும் விஜய்க்கு எப்பவுமே ஒரு பெரிய பிளஸ் தான் இருக்கு. ரைட்டு, இப்ப விஜய் கூட செங்கோட்டையன் இணைஞ்ச பிறகு இன்னும் பன்னீர்செல்வம் இணைய போறதா சொல்றாங்க. தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இணைய போறதா சொல்றாங்க. அதையும் தாண்டி தினகரன், சசிகலா கூட ஆதரவு கொடுப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு விஜய்க்கு பிளஸ் ஆக போகுது அத நான் சொல்றதை விட வாங்க மக்கள்கிட்டயே கேட்போம். சரி, திமுக அதிமுக தாண்டி ஜெயிக்க முடியுமா விஜயால? ஜெயிக்கலாமா? அதுக்கு எப்படி காரணங்கள் சொல்றீங்க? இப்ப திமுக அடித்தளமா இருக்கு, அதிமுக நம்ம இவ்வளவு வருஷமா ஆளுங்கட்சியா இருக்கு, அவங்கள தாண்டி இவங்க ஜெயிக்க முடியுமா விஜயால? ஜெயிக்க முடியும். அதை எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். திமுக அதிமுக எல்லா வீட்லயும் இருக்கிறாங்க ஆளுங்க, அதை தாண்டி விஜய்க்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றீங்க. விஜய் நோக்கி யார் யாரெல்லாம் வருவாங்கன்றாங்கன்னா செங்கோட்டையனுக்கு அப்புறம் எல்லாருமே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். விஜய்க்கு தான் சப்போர்ட். இப்ப பன்னீர்செல்வம் விஜய் நோக்கி வரதா ஒரு கேள்வி, சசிகலா வரதா ஒரு கேள்வி, பிரேமலதா விஜயகாந்த் எல்லாத்துக்குமே வெல்கம் தான். சோ விஜய் கூட இவங்க எல்லாம் சேர்ந்தா இன்னும் பிளஸ் ஆகும்ன்றீங்க. இல்ல, இப்ப இவங்க எல்லாம் வந்தா இன்னும் கழகம் ஏற்படாதா? விஜய் தனித்து நிக்கிறாரு, இப்ப இவங்க எல்லாம் சேர்த்தா கழகம் ஏற்படாதா? பட் இருந்தாலும் விஜய் நோக்கி எல்லாம் வருவாங்கன்றீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்ப விஜய் நோக்கி ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இப்ப நிறைய சும்மா பேச்சுகள் அடிபடுது. சசிகலா வர போறாங்க, தினகரன் வர போறாரு, பன்னீர்செல்வம் வர போறாரு, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? எனக்கு சசிகலா வர்றதுல நான் ஓப்பனா பேசுவேன். சசிகலா வர்றதுல எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது. துளி அளவு இஷ்டம் இல்ல. துளி அளவு இஷ்டம் கிடையாது. என்ன கேக்குறேன், ஜெயலலிதா மேடத்தோடைய அசிஸ்டன்ட் தானே அவங்க. அது என்ன, அவங்களா கூட இருந்தது வரைக்கும் எங்களுக்கு என்னவோ ஜனங்க சொன்னது விதவிதமான இதெல்லாம் எங்களுக்கு நாங்க அந்த சசிகலா மேல படித்த கரை இன்னும் உங்க மனசுல இருக்கு. ஏன்னா நாங்க அங்க இருந்தோம். ஹாஸ்பிட்டலாண்டியே நாங்க வந்து அத்தனை நாள், அந்த அம்மா எத்தனை நாள் இருந்தாங்களோ அத்தனை நாள் நாங்க விரும்பல. கண்டிப்பா விரும்பல. பன்னீர்செல்வம் விஜய் கிட்ட வந்தா எப்படி இருக்கும்? அது அவரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்றாங்க. அவரு இஷ்டம். அது அவரு பன்னீர்செல்வம் வந்து விஜய் கிட்ட வந்தா அது பவர்ஃபுல்லா இருக்குமா விஜய்க்கு? எல்லாம் பெரிய தலைங்க இல்லையா, கொஞ்சம் வந்தா நல்லதா இருக்கும் நினைக்கிறேன். சரி, இப்படி எல்லாரும் கிளம்பி வந்துட்டா அதிமுக கூடாரம் என்ன? எனக்கு மனசு கஷ்டம். அது நினைச்சாலும் வருவாங்க. ஏன்னா தாய் கழகம் உங்களுக்கு விஜய் பிடிச்சு போச்சு. விஜய் அப்படி என்னதான் பிடிச்சு போச்சுன்னா கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன். சிலது வந்து ஒரு தாண்டி ஒரு புது ட்ரெண்ட் அந்த அவரு எப்படி பாப்பாரு. ஏன்னா அம்மா வந்து லேடிஸ்களை வந்து அவ்வளவு அருமையா பாத்தாங்க. இப்ப அந்த ஒரு இது கிடையாது. இப்போ எனக்கு எங்க வீட்டுக்காரி இறந்து 5 வருஷம் ஆச்சு. அதே நான் அந்த கட்சியில இருந்தேன். இது வரைக்கும் வந்து என்னம்மா 3 வருஷமா நீ தொண்டரா இருந்தியே, உன் புருஷன் இறந்துட்டாரு, உன்னுடைய நிலைமை என்ன? அடித்தள தொண்டர்களை இப்ப இருக்கிற அதிமுக கண்டுக்கல. அதுதான் மனசு கஷ்டம். எங்க வீட்டுக்காரி இறந்து கிடக்குறாரு, எதிர்கட்சியில இருக்கிறவங்க வந்து மாலை போட்டாங்க. அதே எங்க கட்சியில இருக்கிறவங்க ஒருத்தரும் வந்து பாக்கல. எனக்கு முக்கியமா அது வருத்தமான விஷயம் தான். அது அந்த நேரத்துல வந்து நாங்க வந்து ஏழைப்பட்டவங்க, மீன் பிடிச்சு தொழில் பண்றவங்க. நாங்க அந்த நேரத்துல பணம் கிடையாது, கண்டுக்கல. அவங்களுக்கு செய்தி போயிருக்கும். கண்டிப்பா ஒருத்தர் போயிருப்பாங்க. ஏன்னா நாங்க அடிமட்ட தொண்டரா இருக்கிறதோட்டு எங்களை வந்து அதிமுக அடிமட்ட தொண்டரை கண்டுக்கிறது இல்ல. என்ன வரைக்கும் கண்டுக்கல. உங்க வாழ்க்கையில கண்டுக்கல? எங்க வாழ்க்கையில கண்டுக்கல. என்னுடைய வாழ்க்கையில கண்டுக்கல. மிகவும் ஒரு வருத்தமான விஷயம் தான் இது. இன்ன வரைக்கும் நான் வருத்தப்படுறேன். அந்த தொண்டர்களுக்கு நான் வேலை செஞ்சது, நான் இந்த மாதிரி வேலை செஞ்சிருந்தா கூட இன்னைக்கு நான் பசி இல்லாத கஞ்சி சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் வீட்டு வேலைக்கு தான் போறேன். இன்னைக்கு நான் வீட்டு வேலை சாப்பிடுறேன். கட்சி உங்களுக்கு எதுவுமே செய்யல. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஓகே, நீங்க சொல்லுங்க. விஜயை நோக்கி நிறைய தலைவர்கள் வர போறாங்கன்றாங்க. டிசம்பர் 15 நமது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வருவார்னு செய்திகள் அடிபடுது. அவர்லாம் வந்தா இன்னும் வெயிட் ஆகுமா விஜய்? 3வது தலைமுறையா விஜய் தான் வருவார். ஓகே, இப்ப இவங்க எல்லாம் ஜாயின் பண்ண இன்னும் பிளஸ் தான். வேற யாரெல்லாம் நோக்கி வருவாங்க? சசிகலா கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா விஜய் கூட? அது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அவங்க மேல கொஞ்சம் பெண்டிங் எல்லாம் இருக்குதுல்ல. சசிகலாவை நம்ப வேணான்றீங்க. சரி, யார் வந்தா நல்லா இருக்கும் விஜய் கூட? இன்னும் அடுத்த கூட்டணி பழைய அரசியல்வாதிகளா கொஞ்சம். பன்னீர்செல்வம் வந்தா ஓகே தான். தினகரன் வந்தா ஓகே. தினகரன் 2 பேருமே நல்ல குவாலிட்டியான ஆளு தான். ஓகே தான், விஜய்க்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும். ஓகேங்க. தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜய் கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க?
அது அவரு அப்போ ஒரு மீட்டிங்ல கூட சொன்னாங்க வந்து அவரை சொல்லல நாங்க, அவர் வந்து எங்க வீட்டு பிள்ளை அவர் அப்படி சொல்லியிருக்காங்க. அவர் கண்டிப்பா தேமுதிக வர கன்ஃபார்ம் வாய்ப்பு 100% வாய்ப்பு இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் வர வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் கொடுக்கலாம் அவங்க பிள்ளையா நினைச்சு. ஓகே, என்ன அழகா அந்த தாய்மை உள்ளத்தோடய நீங்க பேசுறீங்களே, அழகா பிள்ளையா நினைச்சு அவங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதாவது இவங்க எல்லாம் வரும்போது விஜய்க்கு இன்னும் ஒரு பிளஸ். இவர் இருந்தாலும் கேப்டன் இருந்தாலும் அதுதான் செஞ்சிருப்பார். நான் தைரண்டா தம்பி உதவி உனக்கு. எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் அடிக்குதுங்க. கரூர் சம்பவத்துல 41 உயிர்கள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் இன்னும் ரசிப்பாங்களா மக்கள்? இருக்கும். அதுக்கும் இதுக்கு என்னங்க அவரா பண்ணாரு, நம்ம மக்களுக்கு பாக்குறாங்க எல்லாம் எதிர்கட்சிங்க சொல்றாங்க. அப்படி அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவரு குறை சொல்ல முடியாது. அப்படி அவரு குறை சொல்ல முடியாதா? அவர் வந்து அவங்க டிஎம்கே வந்து இடம் கரெக்டா கொடுக்காதனால பேசிக் வந்து சரியில்லை. அதனால வந்து அவங்க கூட்டம் அதிகமா வந்ததுனால திமுக மேல உள்ள தப்பே தவிர விஜய் மேல தப்பு இல்லை. விஜய் மேல கண்டிப்பா தப்பே இல்லை. அவர் வந்து இப்ப நான் கூட இப்ப ரோட் ஷோ நடத்துறேன், அவங்க ஜனம் வந்து நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க விஜய் மேல தப்பு இல்லைன்றீங்க. விஜய் மேல தப்பு இல்ல, அவங்க இடம் கொடுக்காதது தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம சேஃப்டி நம்ம பார்க்காது நம்ம தப்பு. விஜயும் பாத்துருக்கணும், மக்களும் பாத்துருக்கணும். மக்களும் நம்ம சேஃப்டி பாத்துருக்கோம். குழந்தை குட்டிலாம் அவரை கூட்டு சொன்னாரு, அது ஒரு பெரிய தவறு. நம்ம மக்கள் மேலதான் அது தவறு. ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு இல்லையா, அவர் விஜய் நோக்கி வர்றதாலாம் கேள்வி. சசிகலா இவங்க எல்லாம் வந்தா நல்லா இருக்குமா? விஜய்க்கு இன்னும் பிளஸ்ஸா இருக்குமா? அது வந்து அரசியல்ல இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தெரியும் மெயினா எப்படின்னா இவங்க வந்தா இது சந்தோஷமா. நம்ம பொதுமக்களுக்கு அது தெரிய வாய்ப்பு. சசிகலா வந்தா நல்லா இருக்குமா விஜய் நோக்கி? இது வரைக்கும் வந்தது இல்ல, வந்தா நல்லா இருக்குமா என்னன்னு அது வந்த பிறகுதான் தெரியும். நீங்க கருத்து சொல்ல விரும்பல. ஓகே, நன்றி. நீங்க சொல்லுங்க. இப்ப விஜய் வந்து விஜயை நோக்கி ஓ பன்னீர்செல்வம் வரப்போறதா சொல்றாங்க முன்னாள் முதலமைச்சர். சரி. சசிகலா கூட இணைய வாய்ப்பு இருக்குன்றாங்க, கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க, தினகரன் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு இருக்கா? இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் விஜய் நோக்கி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வருவாங்க. ஒரு மாற்றம் வேணும்ன்றதுக்காக வராங்க. ஓகே, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் கூட விஜயோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற கருத்து அடிபடுது. அது ஏற்புடையதா? இல்ல, அது வந்து விஜய் அவர்தான் முடிவு பண்ணணும். அதை ஓகே, இல்ல வந்தா நல்லா இருக்குமான்னு கேக்குறேன். தேமுதிக சரி, என்னுடைய கருத்து வந்து இவருடைய பாதியிலே போனாருன்னா மேல வந்துருவாரு. எனக்கு ஒரு இது, இவர் தனித்து நின்று ஜெயிச்சிருவாருன்றீங்க. ஆமா, இவருக்கு இந்த பிளஸஸ் கூட தேவையில்லைன்றீங்க. தேவையில்லைங்க. ஏன்னா எல்லாமே இளைஞர்கள் வந்து அதோட மாற்றத்தை விரும்பி அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய் வெயிட்டா இருக்காரு. கண்டிப்பா. பிக் பாஸ் நிகழ்ச்சி பாக்குறீங்களா? இல்ல, அதை நான் பாக்குறது இல்ல. பிடிக்குமா பிடிக்காதா? இல்ல, அது பெரும்பாலும் நான் அது பாக்குறது இல்ல. ஏன் பெரும்பாலும் பாக்குறது இல்ல? என்ன ஆச்சு? பிக் பாஸ் குடும்பங்களுக்கு வந்து மன உளைச்சல் கொண்டு வர மாதிரி ஒரு காரியங்கள் போகுது. அதுல ஏங்க அது ஒரு நிகழ்ச்சி தானேங்க. நிகழ்ச்சி தான். பல பெண்கள் வந்து இது டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. அந்த பிக் பாஸ் பார்த்துட்டு டிப்ரெஷன் ஆகுறாங்கன்றீங்க? கண்டிப்பா. ஏன்னா இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாம இருக்கும்போது இது வேற வந்து ஒரு கிரியேட் ஆயிட்டு. நிகழ்ச்சினா மகிழ்ச்சியா இருக்கணும். இது பிரச்சனைகளை கொடுத்து நம்ம இன்னும் மன உளைச்சல் ஏற்படுத்துறாங்கன்றீங்க. சார் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், நீங்க இவ்வளவு அழகா பேசுறீங்க, மெச்சூர்டா பேசுறீங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சி சார். அதுல ஏன் நீங்க வாழ்க்கையை எதிர்பார்க்கறீங்க? இல்ல, முன்னாடி வந்து என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சியில பழைய பெரும் நடிகர் சிரிப்பு நடிகர்களா இருந்தாங்க, கருத்து சொன்னாங்க. இந்த ஒண்ணும் கிடையாது. அதையும் மழிச்சாங்க, சிரிச்சாங்க, எல்லாமே நடந்தது. இப்ப அதுல ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும்ன்றீங்க. கண்டிப்பா. வெறும் ஃபைட் தான் இருக்கு. ஆமா. இந்த நிகழ்ச்சி நிறுத்தணும்னு வேல்முருகன் அவர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுதா? அது நிறுத்தணும்னு தோணுதா நிகழ்ச்சியை? அது நல்ல கருத்துக்கள் அவங்க சொல்ல வந்தாங்கன்னா ஓகே, ஏற்புடையா இருக்கும். நல்ல கருத்துக்கள் சொல்லாத எந்த நிகழ்ச்சியும் தேவையில்லைங்க. ஓகே. நீங்க சொல்லுங்க. விஜயை நோக்கி சசிகலா வர்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கு, பிரேமலதா விஜயகாந்த் வர்றதா செய்தி இருக்கு, பன்னீர்செல்வம் வர்றதா செய்தி இருக்கு. வந்தா பிளஸ்ஸா இருக்குமா? இன்னும் பலமாயிடும் சார். இன்னும் பலமாயிடுமா? நான் என்ன கேக்குறேன், விஜய் என்ன சொன்னாரு, நான் ஊழல் பிடிக்காது எனக்கு அப்படின்னா சொன்னாரு. இந்த மாதிரி தலைவர்களை விட மாட்டார் சார். இவர் கண்ட்ரோல்ல இருப்பாரு. கண்ட்ரோல்ல இருப்பாங்க, எல்லாருமே கண்ட்ரோல்ல இருப்பாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்தா எவ்வளவு வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பலம் தான் சார், எல்லாமே பலம் தான். விஜயகாந்த் ஒரு பவர்ஃபுல் லீடர், அது ரொம்ப பவர் ஆயிடுமே ஒன்னும். சோ தேமுதிகவும் விஜயோட சேர்ந்தா அந்த ரசிகர்களும் விஜய்க்கு சேர்ந்துருவாங்க. இன்னும் பலமாயிடும் சார். விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுவாரு, ஒன்னும் பண்ண முடியாது. இந்த கூட்டணி சேர அவருக்கு பிளஸ்ன்றீங்க? பிளஸ் தான். ஓகே, வாய்ப்பு இருக்கா தேமுதிக இங்க விஜய் நோக்கி வர்றதுக்கு? கட்டாயமா 2026 அவர்தான் ஜெயிக்க போறாரு. என்னங்க ஜோசியரா மாறிட்டீங்க? கன்ஃபார்மா சார். நான் என்ன கேக்குறேன், திமுக அதிமுக தாண்டி விஜயால வர முடியுமா? வரலாம், வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்லுங்க, சாத்தியக்கூறுகளை சொல்லுங்க சார். எல்லாருமே தீவிரமா இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு. ஆமா. ஓகே, சோ அந்த ஒரு முடிவோட இருக்காங்க. முடிவோட இருக்கும். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். புயல் வீசுற மாதிரி இப்ப விஜய் நோக்கி எல்லாரும் வரப்போறதா ஒரு கேள்வி. செங்கோட்டையன் வந்துட்டாரு, அடுத்து ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடக்குதுன்றாங்க. அப்புறம் தினகரன் கூட வருவாருன்றாங்க.
சசிகலா கூட ஆதரவு தெரிவிக்கலான்றாங்க. இதையும் தாண்டி தேமுதிக விஜயகாந்த் வந்தா அந்த கூட்டணி வந்தா எப்படி இருக்கும்? தேமுதிக எல்லாம் வந்ததுன்னா விஜய் வந்து 100% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஆயிடும். அது எப்படின்னா அவர் நினைச்ச கனவு காணுவாரு, அந்த மாதிரி வந்துரும். ஆனா ஒரு பெரிய பிளஸ். ஆமா, ஆனா அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. என்ன காரணம் சார்? இல்ல வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க. இல்ல விஜய் அறிமுகப்படுத்தினதே விஜயகாந்த் அவர்கள் தான். ஆமா, விஜயகாந்த் ஒரு இருக்கும்ல ஒரு ஃபீல். விஜயகாந்த் தான் அறிமுகப்படுத்தினாரு ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல. அது மூலமா தான் வந்தாரு. விஜயகாந்த் தான் வளர்த்தாரு. விஜயகாந்த் மூலமா எல்லாமே நடந்துன்னு வச்சுங்க. சரிங்க. இருந்தாலும் விஜய்க்கும் அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு விஜய் வந்து அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒற்றுமை இல்ல, அந்த மரியாதை இல்ல. அதனால ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பக்காவா இருக்காது. என்ன, அதனால அரசியல் வந்ததுனால அவர் வேற இவர் வேறன்னு பிரிஞ்சிருவாங்க. ஆனா தேமுதிக வந்து வேற எதுக்கோ ஒரு கட்சிக்கு தாவறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப வரும் பாருங்க அந்த நியூஸ். ஆமா, அது என்ன கட்சின்னு கொஞ்சம் ரகசியம் இல்லாம சொல்லுங்க பாப்போம். இல்ல, அது அவங்க ஒண்ணும் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு பிளான் இருக்கு. ஆமா, ஒரு பிளான் இருக்கு. சரிங்க சரிங்க. அதனால ஒரு பிளான் இருக்கு. அதனால கொஞ்சம் இப்ப வந்து அவங்களே சொல்லுவாங்க. ஆமா, சரி, ஓகே, அவங்களே சொல்லுவாங்க. சரிங்க. இப்ப ஓ பன்னீர்செல்வம் வந்தா பிளஸ்ஸா இருக்குமா? முன்னாள் முதலமைச்சர் விஜய் நோக்கி வந்தா எல்லாமே பயமாயிடுமே. ஏன்னா இப்ப எப்படியும் ஏடிஎம்கே உடைப்பாங்க. சரிங்க. உடைக்கிறதுக்கு தான் இங்க வருது. அது சரிங்க. அதுல வந்த பிறகு ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா இப்ப அதனோட பலமே எழுந்துரும். ஆமா, அதிமுக பெரிய மைனஸ். ஓகே, ஏன்டா இவங்க எல்லாம் விட்டோன்னு வருத்தப்படுவார் அவரு. சோ அதிமுக ஆட்டம் காணன்றீங்க. கண்டிப்பா வரும். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.